வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைமே இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கும், ஆனால் பயங்கரமாக பசிக்குதுன்ற நேரத்தில் 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படி ஒரு மீல் பண்ணலாங்கிற ரெசிபிஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முதல் ரெசிபியாக ரவா உப்புமா தேங்காய் சட்னி பார்க்கலாம். இதை நான் டைமர் வச்சு தான் குக் பண்ணியிருக்கேன். 4-7க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு, நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ரவை கலர் மாறினோடனே அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த உப்புமாக்கு நான் வெங்காயம் எதுவும் சேர்க்கல, ஜஸ்ட் பிளெயின் ரவை உப்புமா தான். ஆனால் நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். அதே கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும், கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இது வறுப்பட்ட உடனே இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம சட்னிக்கு வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சட்னிக்கு தனியாக தாளிக்க வேண்டாம், இதுலேருந்தே எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். இந்த உப்புமா சட்னியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், இல்லை டின்னருக்கு சாப்பிட்லாம். இப்போ நம்மளுக்கு உப்புமாவான்னு தோணும், ஆனால் பசி வேலைக்கு இது அமிர்தமாக தோணும். தாளிப்பை தனியாக ஒரு கப்பில் கொஞ்சமாக எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் தான் இந்த உப்புமாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஒரு 2 பச்சை மிளகாய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பட் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். வாசனைக்கு பொடிப்பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சியுமே நீங்கள் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா வெந்நீர் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் இது பண்ண ஆரம்பிக்கும் போதே இன்னொரு அடுக்கில் வெந்நீர் வச்சுடுங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வறுக்கிறதுக்குள்ளேயும் அங்கே தண்ணி நல்லா கொதிச்சிடும். அந்த சூடான தண்ணியை இதில் சேர்த்து நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். டக்குனு ஃபியூ செகண்ட்ஸில் கொதி வந்துடும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா பொலபொலன்னு கொதி வருதான் பாருங்கள். அந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்க போகிறோம். ரவை சேர்க்கும் போது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், தண்ணி கொதிக்காமல் ரவை சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் உப்புமா வேணும்னா நீங்கள் நல்லா சூடான தண்ணியில் தான் ரவையை சேர்க்கணும். முதல்ல உங்களுக்கு கட்டி உருளைகள் வர மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொதிக்க அது போயிடும். அதனால் ஒரு கையில் கலக்கி விட்டுட்டே இருங்க. ரவை பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்தில் வெந்துடும். கொதிக்க நல்லா திக்காகிடும். நீங்கள் கொஞ்சம் லூஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா திக்காகிடும். கடைசியாக கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். பாதி லெமனோ இல்லைன்னா 3/4 லெமனோ உங்கள் லெமனோட சைஸை பொறுத்து நீங்கள் புழிஞ்சிக்கோங்க. லெமன் ஜூஸ் புழிஞ்ச கையோட கொத்தமல்லியும் தூவி விட்டுருங்க. கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டிங்கன்னா நம்மளோட வாசனையான ரவா உப்புமா ரெடி ஆகிடும். ஃபைனலாக நீங்கள் கொடுக்குற அந்த நெய் டச்சு தான் இந்த உப்புமாக்கே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம இந்த உப்புமா பண்ண 4:07க்கு ஆரம்பித்தோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:15. நம்ம இந்த உப்புமா பண்ணி முடிச்சாச்சு. இந்த உப்புமா பண்ணுறது கரெக்டாக எனக்கு ஒரு 8 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம தேங்காய் சட்னி பண்ணிடலாம். நல்லா புளிப்பாக காரமாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். நான் 4:22க்கு சட்னி அரைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, புளி, அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயமும் நான் அதே மிக்சர் ஜார்லேயே சேர்த்துக்கிறேன். நைஸாக அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நம்ம ஒரு கப்பில் உப்புமா பண்ணும்போது தாளிப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அது இந்த சட்னி கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட சட்னி ரெடி. இந்த சட்னி பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக 2 நிமிஷம் தான் தேவைப்பட்டது. 4:22க்கு ஸ்டார்ட் பண்ணோம், 4:24க்கு முடிச்சிட்டோம். ரவா உப்புமாக்கு தேங்காய் சட்னி நல்ல ஒரு காம்பினேஷன், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெங்காயம் சாப்பிடுவீங்கன்னா ரவா உப்புமாவில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ பயங்கர பசி, டல் டே, இல்லைனா வெளியில் போய்ட்டு வந்து டைம் இல்லை நீங்கள் எங்கேயோ வெளியில் போகணும் ஆனால் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி குவிக் ரெசிபீஸை பண்ணி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். குக்கிங் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஹாப்பியாக குக் பண்ணும் போது எல்லாமே டெலிஷியஸாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஈஸி ரெசிபியாக இருந்தாலும் வீட்டில் குக் பண்ணி சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு அதுதான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். until then take care, bye. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.